கைஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மித்தூன் தமிழ் கேமிங். ஸோ ஈவினிங் என்ன கேம் ஆட போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். பயங்கரமான ஹாரர் கேமு. இந்த கேம் பேர் பார்த்திங்கன்னா ஹாரர் டோரிமான். நீங்கள் வந்து டோரிமானை வந்து டிவியில் பார்த்து ஜாலி ஜாலி டோரிமான்னு இருப்பீங்க. ஆனால் இந்த டோரிமானை பார்க்கவே முடியாத அளவுக்கு பயங்கர மோசமாக இருப்பான். ஸோ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்து மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகேங்களா, இவன் தான் பார்த்தீங்கன்னா டோரிமான். பார்த்தீங்களா எப்படி மூஞ்சி வச்சுட்ருக்கேன் பார்த்தீங்களா. சரி ஓகேங்க, இவ்வளோ தான். ஓகே, வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே, இப்போ வந்து என்ன நடக்க போகுதுன்னு எனக்கும் தெரில. நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த கேம் ஆட வந்திருக்கேன். அது வீடு எரியுது. ஏய், வாட் இஸ் திஸ்? வாட் அ மிராக்கிள் ஹேப்பனிங். ஓ, இது இது நோபிட்டாவோட வீடுங்க. அதாவது இதில் நம்ம தான் நோபிட்டா, ஓகேங்களா. ஸோ நம்மளோட வீடு அப்படி தான் நினைக்கிறேன். சரியா தெரில, அப்படி தான் நினைக்கிறேன். ஆமாம், ஓகே. இதுதான் பார்த்திங்கன்னா ஏதோ ஹோட்டல் போல் இருக்குது. இதில் வந்து நம்ம டோரிமான் ஹோட்டலில் 5 நாளைக்கு பார்த்திங்கன்னா தங்க போகிறோம். ஃபஸ்ட்டு டார்ச் ஆன் பண்ணிட்டு வீடை பார்க்கல. வெல்கம். ஆடாடாடா இருங்க, இல்லை இவன் தான் டோரிமானாங்க. ஆடாடாடாடா, நான் பார்த்த அளவுக்கு இவன் வந்து இந்த அளவுக்குலாம் வந்து பார்த்ததில்ல. மூஞ்சப்பாரு நல்லா ஒன்றும் இல்லை. இப்போ வந்து பேசலாம். என்னது ஹாய் நூபு, என்ன பண்ணுறேன்? ஆடோடோடா, என்ன திமிரு. முதல் தடவை வரும்போதே ஹாய் நூபு என்ன பண்ணுன்னு கேட்குறேன். என் வீடு வந்து எரிஞ்சிருச்சு, அதனால் இங்கே வந்து ஒரு ரூம் எடுத்து தங்க போகிறேன் அப்படின்ட்டு இருக்கான். அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ரூம் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. அப்போ நீ போய் தூங்கு, நல்லா தூங்கு, கொரட்டை விட்டு தூங்கு அப்படிங்கிறான். ஃபஸ்ட் ஃப்ளோரில் தூங்கினா காசு கேட்காம விட்றான். இப்படிலாம் விட மாட்டானுங்களே. ஏன் இது ஃபஸ்ட் ஃப்ளோரா? இல்லை, நான் இது ஃபஸ்ட் ஃப்ளோரான்னு கேட்குறேன். அதே இடம் தான், ஆனால் ஃபஸ்ட் ஃப்ளோர். ஆமாம், சரி ஓகே. நல்ல நீண்ட தூக்கம். நைட் 1 ஆரம்பிச்சுட்டாங்கடா. நைட் 1 ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னும் என்னென்னலாம் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. வேணா அது கதை தட்டுறது. வாங்க சார், வாங்க சார், எப்படி இருக்கீங்கடா? லாகிக்கா என்ன நடக்குது? நம்ம வந்து என்னாச்சுன்னு கேட்குறோம். அவன் வந்து நான் உன்னை போய் படுத்து தூங்க சொன்னேன் எருமை மாடே, காசு கொடுத்தியாடா அப்படின்னு கேட்குறான். அது மறந்துட்டுமே. என்ன சார் காசுலாம் கேட்குறீங்க? சரி, என்கிட்ட நம்ம காசு இல்லை, நான் ஒத்துக்கிறேன். அப்போ கேட்குறான். அவன் சொல்கிறான், நீ வந்து எனக்கு வேலை செஞ்சு கொடுத்தேன்னா நானே உனக்கு காசு கொடுக்குறேன் அப்படிங்கிறான். அப்படி வேலையா? நான் செய்கிறேன் அப்படின்னு வந்து வரும். அவன் வந்து சொல்கிறான், ஒரு பெரிய வேலை இது செஞ்சு கொடுத்தனா நிறைய காசு கிடைக்கும் அப்படிங்கிறான். இப்போ என் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வாங்குறான். இப்போ எங்கே கூப்பிட்டு போகிறான் நம்மளை? இருறா, தம்பி இருறா. என்ன அவ்வளோ அவசரமாக போகிறான்? பாத்ரூம்னா இங்கே போய் வச்சிடாத என்ன. ஃபாலோ ஹிம், இவனை பின்தொடரு. ஆடாடாடாடா, ரொம்ப சுத்தம். சரி ஓகே. அடுத்து என்ன அப்படியே கூப்பிட்டு போயிட்டு இருக்கதா? நான் போன்னு கேட்குறேன். நானப்போ பாரு, நான் அப்படியே விட்டு போவியா என்ன? கூப்பிட்டு போகணுன்ற காமன் சென்ஸ் யூ டோன்ட் ஹாவ். இருங்க, இந்த பெட்ரூமா? சரி போயிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுன்னு கேட்குறேன். நான் என்ன முட்டா ஊதியா? யாத்தாடிடே, என்னடா இப்படி வந்து முறைக்கிற? ஓகே, இந்த ரூம் வந்து நீ சுத்தம் பண்ணணும். தொடப்பக்கட்டை வந்து ஸ்டோர் ரூமில் இருக்குது, போய் எடுத்துக்குங்கிறான். சரி, ஆடப்பாவிங்க, தொடப்பக்கட்டை எடுக்க விட்டாங்க. ஃபீலிங் ஸ்டோர் ரூம் எங்கே இருக்குது? இப்போ நான் ஃபஸ்ட் டைம் விளாட வரேன். ஏதாவதுன்னா மன்னிச்சுக்கோங்க, எனக்கு ஒன்றுமே தெரியாது. இப்போ இதில் ஸ்டோர் ரூம் எங்கே இருக்குது? இல்லை, எனக்கு புரியல. ஸ்டோர் ரூம் வேர்ஸ்ட்டு ஸ்டோர் ரூம் மேன், யூ இடியட். இங்கே எதுவும் இருக்கு. என்ன இருக்குது? ஸ்டோர் ரூமை காமி. கிச்சனா? நான் கிச்சன் போய் என்னடா பண்ண போகிறேன்? இங்கே இருக்குது போல இருக்கு ஸ்டோர் ரூம். சரி ஓகேங்க. ஸ்டோர் ரூம். தொடப்பக்கட்டை தானே எடுக்க சொன்னான் நம்மள. தொடப்பக்கட்டையாடா எடுக்க சொன்னடே. தொடப்பக்கட்டை பாரு. நீ எப்போ இங்கே வந்த? நீ எப்போ இங்கே வந்தான்னு கேட்குறேன். க்ளீன் டோரிமான்ஸ் ரூம் எங்கே? இப்போ அந்த ரூம் எங்கே இருக்குன்னு மறந்துடுச்சிங்க. இங்கே இதை தொட்டுட்ருக்கேன் பாருங்க, க்ளீன் பண்ணுற ஆப்ஷன். இப்போ ரூம் நான் எப்படி போகணும்? எப்படா போகணும்? வழியை சொல்கிறா. நீ பாட்டுக்கு உக்காந்துட்டு இருக்க வந்து சொகுசா. ஓடாடாடா பாவிலாடு, எங்கடா போகிறீங்க? ரூமு வழி சொல்லுங்கடா, நான் எங்கடா கூப்பிட்டு போகிறீங்க? டாய்லெட்டு இது என்ன? பெட்ரூமு நம்ம ரூம் எங்க? கண்டுபிடிச்சிட்டோம்ல. நாங்கள்லாம் அந்த காலத்துலேயும் அப்படிடா. சரி, இப்போ வந்து எங்கே இருக்குன்னு பார்ப்போம். ஆமாம், இதெல்லாம் அந்த ரூமு. எப்படி கண்டுபிடிச்சிருந்தோம்?
இப்போ அப்படியே வந்து க்ளீன் பண்ணலாம். சோதனை மேல் சோதனை போதுமோடா சுவாமி சாமி சுவாமியோ ஐயப்பா சுவாமியோ ஐயப்பா. சரி என்னடா க்ளீன் பண்ண முடியல, நான் க்ளீன் பண்ண மாட்டேன்னு கேட்குறேன். நம்ம எதுக்குங்க க்ளீன் பண்ணுறோம், தெரியாமல் ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டோம் க்ளீன் பண்ணுறேன்டா அப்படின்னு. நம்மளை க்ளீன் பண்ண வச்சிட்டோண்டி போய் போய். ஓ ரத்தம், இந்த ரத்தத்தை பார்த்து என்ன பயமான்னு கேட்குறேன். ஏதோ தக்காளி சாஸ் ஊற்றி வச்சு ஏமாற்றிட்டு இருக்கான். அவன் வந்து பெண்ணில் எழுதிட்டு இருந்திருப்பான், பெண் அப்படியே இங்க்லாம் தெளிச்சு விட்டு நம்மளை பயப்பட வைக்கிறாராம்மா இவர். இது பார்க்கும்போது அப்படியே 5 nights at செருக்கு சுடல் மாதிரியே இருக்குப்பா. அதே மாதிரி தான் ஃபீல் கொடுக்குது. சரி ஓகே க்ளீன் பண்ணுறோம். என்ன இப்போது ஆனால் காசு இல்லை நம்மக்கிட்ட வேறு. அந்த இந்த இந்த டோரிமான் ஹோட்டலில் காசு இருந்தால் பார்த்தீங்கன்னா விடுவாங்க போல இருக்குது. அந்த டோரிமான் மாதிரி இவன் நல்லவனாக இருக்க மாட்டேங்கிறானேடா, நல்லவனாக இருக்க மாட்டேங்கிறானே. சரி இங்கே க்ளீன் பண்ணு, இங்கே க்ளீன் பண்ணு. அட க்ளீன் பண்ணுறா. என்னாச்சு? என்னடா சத்தம் அது? கண்ணாடியை போட்டு விட உடைக்கிறான். ஐ நீட் டு செக்கா. என்ன பார்க்கணும் இப்போ நான்? சோஃபா கிட்ட போய் பாருன்றானுங்க. சோஃபா எங்கே இருக்குது? இதெல்லாம் சோஃபா என்ன இது? ஒன்றுமே இல்லை, எல்லாமே நார்மலாக தான் இருக்குது. ஓ நம்ம வந்து நடுராத்திரியில் முடிச்சிட்டோம், அதனால் வந்து நம்மளுக்கு இதெல்லாம் கெட்டதாக நடக்குது அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது டேய் இப்போ தான் நான் க்ளீன் பண்ணி வச்சேன். ஆமாங்க இவன் சொல்கிற மாதிரி ஏதோ தப்பாக தான் நடக்குது. ஆரம்பிச்சிட்டான்டா டோரிமான் விளையாட்ட. சரி இப்போ நம்ம குடுக்குன்னு போய் டோரிமான் கிட்ட பேசலாம். இவன் டோரிமானி இவன்கிட்ட ஆடாடாடா இந்த வழியில் போகிறேன். இந்த வழி தாங்க பயங்கரமான வழி இருக்கிறதுலையே. இது என்னது? இங்கே நான் அதுக்கு வந்துட்டு எங்கடா போகணும் இப்போ? எப்படிடா போகணும்? இந்த வழியில். அவள் ஏதோ பெரிய விஞ்ஞானம் படிச்சுட்டு வந்த மாதிரி ஏதோ சொல்கிறான். நம்மளுக்கு ஏதோ தொடக்கத்துக்கு கொடுத்தா கூட கொடுப்பான், அது தெரியல கரெக்டாக. இங்கே தானே அவன் இருப்பான். எப்படி நான் டோரிமானு இப்போ நம்ம சொல்கிறான் இங்கே வந்து ஏதோ தப்பாக நடக்குது. சரி அடுத்து நான் என்னாச்சுன்னு கேட்குறான் அவன். நம்ம வந்து ரூம் இப்போ தான் க்ளீன் பண்ணிவிட்டு ஏதோ சத்தம் கேட்குதுன்னு வெளில போனேன். கடைசியில் ரூமுக்கு வந்து பார்த்தா அங்கே எல்லாம் குப்பையாக இருக்குது. சவுண்டா அப்படின்னு கேட்குறேன். ஆமாண்டா சவுண்டு தான்டா. சரி ஏதோ கதவெல்லாம் உடைக்கிற மாதிரி சத்தம் கேட்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஜன்னல் உடைக்கிற மாதிரி. ஓகே அடுத்து ஓகே ஓகே ஓ சரி ஓகேடா. இப்போ அவன் தான் சொல்கிறான் நம்ம வந்து சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் வந்து இருக்குது, அதை வந்து நீ பாரு எங்கே இருக்குது. ஐயோ அதை கேட்க முட்டனே. டேய் எங்கடா போகணும் இப்போ? நான் சீக்கிரம் இன்னொரு தடவை போய் கேட்டுருவாங்க இதுக்கும். டேய் அவ்வளோதானா? அடப்பாய். இங்கே இருக்கு. அவ்வளோ வேலை சாமி. இங்கே என்னது? பட்டனு, ஜாடி, அப்புறம் இது என்னது? மோட்ரு. பட்டனு மோட்ரு இங்கே இருக்குது. பட்டனு, ஜாடி, மோட்டார். ஓகே ஃபஸ்ட்டு இது என்ன பண்ணணும்னா, இது வந்து ஒரு டைம் மிஷினை பார்த்தோம் இல்லையா நம்ம பெட்ரூமில், அங்கே போய் இதை போடணும். பட்டனு, ஜாடி, மோட்டார். பட்டனு, ஜாடி, மோட்டார். ஓகே மோட்ரு போட்டாச்சு. பட்டன் இங்கே இருக்குது. செமடாடி செம. பட்டன் இங்கே கொடுத்துட்டானுங்க. அடுத்து பட்டனு, ஜாடி ஸ்டோர் ரூமில் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே என்னடா கதை தூக்க மாதிரி? டேய் இதுதான் திறக்கணுமா? நான் வந்து மற்ற கேம் மாதிரி நினச்சிட்டேன். சரி ஓகேங்க. நம்ம வீடியோ பார்க்குறோங்களா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா? இது என்னது? இதெல்லாம் வந்துடுறாடா பாவி. எங்கடா வச்சுருக்கீங்க ஜாடியை? வாட் இஸ் ஹேப்பனிங்? வாட் இஸ் திஸ்? செடி. ஆடா பாவிங்களா, செடியை கொடுத்தியாமா? இன்னும் கதை திறக்காதா? ஆமாம் இல்லை இது வெளியில் போகிற கதவு லாக் பண்ணி வச்சுருக்கான். ஆடா பாவிங்களா. வாட் இஸ் திஸ்? வாட் இஸ் திஸ்? இரு இங்கே ஏதாவது இருக்குமா? ஓய் எங்கடா இருக்கு? இங்கே இரு. இங்கெல்லாம் போய் பார்க்கவே இல்லை. நம்ம ஃபஸ்ட்டு போய் பார்த்துருவோம் எல்லா இடத்துலையும். இங்கே ஒன்றுமே இல்லை, எங்கே ஒன்றுமே இல்லை, எங்கே ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே கொடுக்காம இதே இடம் தாங்க அது. நான் கூட வந்து சந்தோஷப்பட்ட வருஷத்தில் நம்ம புதுசாக அதை கண்டுபிடிச்சிருக்கோமே அப்படின்னு. ஆனால் அப்படி ஒன்றும் கிடையாது, எல்லாம் இருந்ததே தான் இருக்குது. சார் 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 சொல்லுங்கள் சார், அது எங்கே சார் இருக்குது? இந்த ஜாடி எங்கே? இது அடப்பாங்களா, ஜாடியே கொடுக்காம ஏமாத்துறானுங்களே. இங்கே தானே நம்ம வந்து பார்த்தோம். சார் சார் கொடுங்க சார் ஜாடியை. பட்டன் ஒன்று போடலையா? அதானே பார்த்தேன் என்னடா இது அப்படின்னு. ஓகேங்க
இங்கே ஒன்றுமே இல்லை, இங்கே கண்டிப்பாக எதுவுமே இருக்காது. ஓகே, இது என்ன பெட்ரூம்? டே எங்கடா இப்போ இருக்குது சாவி? சி ஜாடி. டே அந்த இடத்துக்கே வர வச்சுட்டு இருக்கானுங்க, கடுப்பு ஏற்றுறானுங்க. இங்கே கேமில் வேற சுத்தமாக கிளாரிட்டியாக இருக்காது. கிளாரிட்டி அது இவன் வேற ஒருத்தன் முறைச்சிட்டு, டே நீ முறைச்சேன்னு வச்சுக்கோயேன் அப்புறம் பார்த்துக்கோ உனக்கு இருக்குது. இங்கே இங்கே ஒன்றுமே கொடுக்க மாட்டேங்கிறானுங்க, எங்கே தான் வச்சுனே தெரில. இங்கே டே ஒன்றாவது கொடுங்கடா. இங்கே தானே பார்க்க நம்ம வந்தோம், ஆனால் வந்தும் தெரியாமல் மாட்டிக்கிட்டோம் வந்து. சரி என்ன பண்ணுறது? பட்டனு ஜாடி அது ஜாடி மாதிரி தாங்க இருக்குது. ஓ அதை போட்டால் வேக்யூம் கிளீனர் கிடைக்கும் நம்மளுக்கு. ஓகே ஓகே, கிச்சனில் கண்டுபிடிச்சிட்டு. டே நாங்களாம் ப்ரோ பிளேயர். சரி ரொம்ப கதை விடவும் போவோம், இல்லாட்டி வந்து பிடிச்சிட போகிறான் நடுவில். பெட்ரூம் போடு. டே நாங்கள்லாம் எவ்வளோ தெரியுமாட்டா? டே எவ்வளோ அந்த பையன்? நான் தாண்டா அந்த பையன் பாரு, நான் தாண்டா அந்த பையன்னா நீங்கள் சும்மா நினைக்கக்கூடாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து நேராக அப்ஸ்டேர்ஸ் போய் நம்ம டோரிமான ரூம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் பார்த்திங்கன்னா போக போகிறோம். ஸோ ஓகே, இப்போ வந்து போயிட்டு அந்த ரூமை க்ளீன் பண்ணி வச்சிடலாம். இதெல்லாம் ரூமு, நான் உட்காந்து க்ளீன் பண்ணணும்னு எனக்கு தலை எழுத்து. க்ளீன் பண்ணு. இந்த சாக்கில் நம்மளை வச்சுட்டு கடுப்பு ஏற்றுறானுங்க. ஆனால் பரவாயில்லைங்க, பண்ணலாம் செம்ம சீக்கிரமாக க்ளீன் பண்ணுது. இதுதான் நான் கூட ஏதோ நல்ல கேஜெட்டாக கொடுக்க போகிறேன்னு நினச்சா இந்த மொக்க கேஜெட்டு கொடுத்துட்டு சொல்கிறான். சரி ஓகே, வேறு என்ன பண்ணுறது? வேறு வழியே இல்லை, க்ளீன் பண்ணி முடிக்க வேண்டிதான். ஓகே க்ளீன் பண்ணு. க்ளீன் பண்ணுறா? டேய் க்ளீன் பண்ணுறாங்கிறேன் அப்படின்னு நின்று பார்த்துட்ருக்குறா. சரி ஓகேங்க, க்ளீன் பண்ணியாச்சு. ஓகே, இங்கே க்ளீன் பண்ணியாச்சு, இங்கே க்ளீன் பண்ணியாச்சு, இங்கே க்ளீன் பண்ணியாச்சு. இதெல்லாம் போமா? போயிடுச்சு. இது போயிடுச்சா? போகலை. டே போக விடுங்கடா ப்ளீஸ்டா. போயிடுச்சு. அவ்வளோதாங்க. இங்கே ஒன்று இருக்குது. ஆனால் எத்தனை கரை, எத்தனை ரத்தம். அடுத்து அங்கே கிட்ட போ. க்ளீன் பண்ணு. யார்கிட்ட வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிற கேட்குறேன். ஓகே க்ளீன் பண்ணு. எனக்கு தெரிஞ்சு பேட்ரி அடடா லைட்டை வேறு ஆஃப் பண்ணுறேனேடா கடவுளே. எத்தனை இடத்துல ரத்தம் சிந்தி வைப்பாங்கன்னு தான் தெரிலப்பா, ரொம்ப டென்ஷன் படுத்துகிறானுங்க. ஓகே, நான் அந்த வீடியோ சலிப்பாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக உங்களுக்கு பிடிச்சலாம் நான் பண்ணுறேன். அதனால் ஒரே ஒரு லைக்கு ப்ளீஸ், ஒரே ஒரு லைக் தான் கேட்குறேன். பார்க்குறவங்களாம் ஒரு லைக்கு, ஒரு ஷேரு, ஒரு சப்ஸ்கிரைப், புதுசாக பார்க்குறவங்க மட்டும். ஓகே, இங்கே எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சுல, அவ்வளோதாங்க. க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. இன்னும் வேறு ஏதாவது இருக்கா? வேறு இங்கே எதுவும் இல்லை. ஓகே, இப்போ அவங்ககிட்ட போய் பேச வேண்டிதான். டோரிமான் எங்கே இருக்கான்? எக்ஸ்கூஸ் மீ தம்பி. ஐயோ இந்த வழியில் போகிறேனே. வந்தது அந்த வழி தானே, என்ன இது குழப்புறானுங்க? சரி ஏதோ ஒரு வழி போவோம், ஒன்றா நடக்க போகுது. இங்கே அப்படியே யூட் நடிச்சுன்னா வந்துடும். அவ்வளோதானே தம்பி. ஒரு இன்னும் க்ளீன் பண்ணலையா? ஆடா எங்க ரொம்ப டென்ஷன் படுத்துறானுங்க. சரி ஓகே, இப்போ வந்து அப்படியே போயிட்டு இன்னும் ஏதாவது இருக்கான்னு பார்த்துட வேண்டிதான். ஓகே. ஐயோ இங்கே போகிறேனே. இதுதான் வந்த வழியா? சாரிப்பா, நான் நினச்சேன்டா. டே இங்கே ஏதாவது வச்சுட்டுங்கன்னு நினச்சேன். எப்படி நாங்கள்லாம் செவுத்தில் நம்ம இன்னும் செக் பண்ணவே இல்லைல்ல. ஒரு இங்கே இருப்ப எப்படி வச்சானுங்க பாருங்க. அவ்வளோதான், தரையை எல்லாத்தையும் முடிச்சாச்சு. எல்லாத்தையும் பார்த்துட்டே போவோம். செவுத்துலேயும் எல்லாத்தையும் முடிச்சாச்சு. அடுத்து கட்டில் எப்படி வச்சான்? எப்படி டே? அவ்வளோதான்ப்பா, ரூம் லுக்ஸ் க்ளீன். ஓகே, நவ் ஐ கேன் ஸ்லீப். லெட்ஸ் டாக் டு டோரிமான். நான் இப்போ வந்து நிம்மதியாக தூங்கலாம், இப்போ போய் நான் டோரிமான் கிட்ட பேச போகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். சரி பண்ணுறது நம்மளும் போய் பேசுவோம். என்னதான் சொல்கிறாருன்னு பார்ப்போம். அந்த தலைவர், இவரெல்லாம் தலைவர்னு சொல்லிக்கையே எனக்கு ஒரு மாதிரி இருக்குதுப்பா, ஓகே, இப்போ என்ன சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொல்கிறோம் ரொம்ப நன்றியே, ரூமை க்ளீன் பண்ணியாச்சு. ஓகே, நீ கவலைப்படாத, நாளைக்கு உனக்கு பேமெண்ட் கொடுக்குறேன் அப்படிங்கிறான். இப்போ போய் தூங்கு அப்படிங்கிறான். குட் நைட்டுங்கிறான். இதுக்காடா நான் கஷ்டப்பட்டு வந்து எல்லாத்தையும் சொன்னேன். இவனை நம்பலாமே தெரிலங்க. முதல்ல அவ்வளோ கேடி வேலை பண்ணுறான். அவ்வளோ கேடி வேலை பண்ணி
நம்பவே விட மாட்டேங்கிறான். சரி ஓகே. இப்போ என்ன டார்ச் ஆன் பண்ணிட்டு நான் போகணுமா? இல்லை நான் போகணுமான்னு கேட்குறேன். ஓகே இங்கே டாக். ஓகே லாஸ்ட் நான் வந்து போன நாள் வந்து வேலை பார்த்தேன். நீங்கள் சொன்னதெல்லாம் எனக்கு பணத்தை கொடுங்கன்னு கேட்குறோம். நீ வந்து கிச்சன் போய் சாக்கோ கேக் வந்து ரெடி பண்ணுங்கிறான். அது இல்லாட்டி நீ வீட்டை விட்டு வெளில போக முடியாதா? கோ டு கிச்சன். டேய் என்னங்க இவன் கிச்சனுக்கு போய் சாக்லேட். ஓ அந்த டோராயாக்கி தான் சொல்கிறான் போல இருக்கு. என்னடா இது என்ன ஒன்றுமே இல்லை. ஓ நான் அது இவனே புரிஞ்சுக்கிட்டான். அது வந்து ரூடான கேட்டு, ரொம்ப எரிச்சல் ஏற்படுத்துகிற கேட்டு. ஓகே இன்னும் போய் இன்னொரு தடவை கிச்சன் போய் பார்க்க சொல்கிறான். இப்போ என்னதான் இருக்குன்னு தெரில. டேய் என்னடா சீக்ரெட் ரெசிபி வந்திருக்கு. ஓகே பாக்ஸு ஹேண்டிலு. ஓகே பாக்ஸு ஹேண்டிலு நம்ம வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்கானுங்க. பாக்ஸ் எங்கே இருக்குது? பாக்ஸ் எங்கடா வச்சுருக்கீங்க? பாக்ஸ் எங்கடா இருக்கு சொல்லியிருக்கடா. டேய் பாக்ஸு இங்கே இந்த பாக்ஸுமே இருக்கிற மாதிரி தெரியல. அடுத்து வேறு இங்கே தான் நம்ம வந்து தூங்கணும். தூங்க விட மாட்டான். அடாடாடாடா எங்கடா வச்சுருக்கீங்க பாக்ஸை? திருப்பி அலைய விட்றானுங்களே. இங்கே எங்கே பாக்ஸ் இருக்க போகுது? இங்கே எங்கே பாக்ஸ் இருக்க போகுதுன்னு கேட்குறேன். சும்மா வந்து பாக்ஸ் இங்கே இருக்குதா அவங்க கற்றுணும் கடுப்பு. ஹேண்டில் கிடச்சிச்சுல்ல. சரி ஓகே இப்போ எடுத்து அப்படியே இதுக்குள்ளார போட்டுற வேண்டிதான். போடு. போட்டாச்சா? போட்டாச்சுங்க. இப்போ வந்து அடா இவன் ஒருத்தன்டா முறைச்சி பார்த்து டென்ஷன் படுத்திக்கிட்டு இருக்கிறான். ஏங்க பாக்ஸு அப்புறம் இப்போ ஹேண்டில் தான் நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா? பாக்ஸ் வந்து நம்ம எடுக்கணும் போல இருக்குது. எங்கே இருக்குன்னு நம்ம போய் பார்ப்போம் பொறுமையாக. இங்கே இருக்குங்க, கண்டிப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்குது, நினச்ச மாதிரியே இருக்குடா. தேங்க்ஸ்டா தம்பி, தேங்க்ஸ். ஓகே இங்கே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வந்து அந்த பாக்ஸ் கொடுத்துட்டானுங்க. இந்த பாக்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணுறது? இல்லை என்ன பண்ணுறதுன்னு கேட்குறேன். ஓகே கிச்சன் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஓகேங்க இப்போ வந்து ஐயோ பெட்ரூம் தானே போகணும். ஏன்டா இப்படி பண்ணுற? சரி ஓகே பெட்ரூம் வந்து போயிட்டு பார்த்துடலாம். போடு தோறேன். அவ்வளோதாங்க, பெட்ரூம் வந்து போயாச்சு. இங்கே வந்து கீழே போட்டோன்னா வச்சுக்கோங்களேன். ஐயோ கீழே போடுறா. டே கீழே போட்டு தொலையண்டா. போட்டாச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு ஓவன், ஆமாங்க சொன்ன மாதிரி ஓவன் கிடச்சிச்சு. எடுத்துகிட்டு போய் டேரெக்டாக கிச்சன் வைக்க வேண்டியதான். ஐயோ கிச்சனுக்கு இருக்குது. இல்லை இங்கே இருக்காது கிச்சன், கண்டிப்பாக இங்கே தான் இருக்கும். இதுக்குள்ளார போனோம்னா இங்கே இருக்கும். யூட்டன்லேயே வச்சுருக்கோம் கிச்சன். ஓகே எடுத்து ப்ளேஸ் பண்ண வேண்டியதான். ப்ளேஸ். ஓகே மேக். இப்போ வந்து சொல்கிறான் இந்த கேக்கு வந்துச்சுல. டோரிமானே பிக்கு வந்தா உனக்கு பிடிச்சா வந்து டோராயாக்கி செஞ்சுருக்கேன். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லு. ஓகே. ஓ நீ செஞ்சிட்டியா? நான் ரொம்ப பசியாக இருந்தேன் இல்லாட்டி மட்டும். ஓகே காசு கொடுங்குறான். என்னது நாளைக்கு காசு வாங்கிக்கியா? பெட்டுக்கு போய் தூங்க. ஆடா டேய் நாளைக்கு மணி காசு கொடுக்கலன்னு வச்சுக்கோயேன் உன் காதை ரெட்டுக்கு திருவிட பார்த்துக்கோ. இப்படி பண்ணுவேன்னு நல்லா திருவி விட்ருவேன் காதை. அப்புறம் நீ தான் டென்ஷன் ஆகும். சரி ஓகே இப்போ நைட் 3 வந்துடுச்சு ஒரு வழியா. ரொம்ப நேரம் அந்த வீடியோ டியூரேஷன் நினைக்கிறேன். ஓகே லைட் ஆன் பண்ணு. எங்கடா இருக்கும்? டே லைட்டை வேறு ஆன் பண்ண சொல்லி கடுப்பு ஏற்றுறானுங்க. சரி இந்த கேம் நான் ஃபஸ்ட் டைம் விளாட வரேன், அதனால் கொஞ்சம் டியூரேஷன் அதிகமாக தான் பார்த்துக்கோங்க. ஓகே காசு கொடுங்குறான். இப்போ மரியாதை இல்லாமல் கேட்கணும். காசு கொடுறா அப்படிங்கிறான். ஓகே நான் எப்படி இருக்கேன்னு வந்து கேட்குறான். நீ ரொம்ப கேவலமாக இருக்க. என்னது திட்டுறாங்க? என்னது இன்னொரு தடவை திருப்பி வார்த்தையை சொல்லு அப்படிங்கிறான். இல்லைங்க நீங்கள் ரொம்ப க்யூட்டாக அப்படியே ரொம்ப அழகாக இருக்கீங்க. ஓகே என்னது நான் ஒரு கண்ணாடி எடுத்து வந்து காமிய முகத்தை நான் பார்க்கணுங்கிறோம். என்னங்க இது? ஆத்தாடி நான் மெயின் டோரை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன், கண்ணாடி எடுத்துகிட்டு வந்து கொடு அப்படின்னு சொல்கிறான். கிவ் எ மேஜிக் மிரர். டேய் மேஜிக் மிரர் நான் எங்கடா போவேன்? அடா பாவி எங்க ஒரு அல்ல மாட்டி விட்டாங்க. ஒரு குழப்பத்தில் கஷ்டத்தில் மாட்டி விட்டான். என்ன பண்ணுறது தெரில. ஓகே என்னது ஒன்றுமே இல்லை. அவன் முகத்தையும் அவன் வரைஞ்சி வச்சுருக்கான். ரொம்ப நல்லா இருக்கா? என்னது இது? எங்கெங்க போடணும் இப்போ நம்ம? ஓ புரிஞ்சிச்சு எனக்கு எங்கே போடணும்னு புரிஞ்சிச்சு. பெட்ரூமில் போய் போடணும். நான் என்ன சொன்னான்னு படிக்கவே இல்லை. அவன் சொன்னதை போட்டாச்சு. அடுத்து இப்போ அடுத்து இன்னொன்று எங்கே இருக்குன்னு தெரியுங்க எனக்கு. ஸ்டேர்ஸ் போகணும். அங்கே சோஃபாவில் வந்து பியூட்டி ஃபேஸ்ன்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் இப்போ நம்ம எடுக்க போகிறோம்.
பியூட்டி ஃபேஸ் சோஃபல் இங்கே இருக்கு பார்த்தீங்களா பியூட்டி ஃபேஸு. ஸோ இப்போ நம்ம எடுத்துகிட்டு அங்கே போய் போட போகிறோம். எங்கன்னா பெட்ரூமில் போட்டு ஒரு கண்ணாடி நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். ஓகேங்களா, நேராக அங்கே தான் போயிட்டுருக்கேன் பெட்ரூமுக்கு. பெட்ரூம் இங்கே இருக்குது. பெட்ரூமுக்கு போய் போட்டுடலாம். போட்டாச்சு. எதுவுமே வரல. இப்போ நான் அடுத்து என்ன போகணும்? ரெட்டு கலரில் ஏதோ ஒன்று கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். எங்கே இருக்குன்னு தெரில, பார்ப்போம். ரெட்டு கலர் இங்கே எதுவுமே இருக்காது, வாய்ப்பே இல்லை. எனக்கு தெரியும் இங்கே எதுவுமே இருக்காதுன்னு. ஓகே, இப்போ வந்து டாய்லெட் போய் பார்ப்போம். இங்கே இருக்குங்க ரெட்டு கலர். இப்போ வந்து இங்கே இருக்குது பாருங்கள் இந்த ரெசிபி. இப்போ ரெட்டு கலர் எடுத்துகிட்டு போய் போட்டுற வேண்டிதான். ஓகே, இப்போ வந்து பெட்ரூம் போயிட்டு இந்த கேம் இப்போ வந்து முடிக்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா வந்துருச்சு மேஜிக் மிரரு. இங்கே இருக்குது பார்த்தீங்களா டோரிமானுக்காக. ஓகே, இப்போ நம்ம வந்து அப்படியே போக வேண்டியதாங்க. எங்கே டோரிமான்? இங்கே இருக்கா பார்த்தீங்களா டோரிமானு. ஓகே, இந்த அவன் முகத்தை நீனே பாரு கண்ணாடியில் அப்படிங்கிறான். அவன் பார்க்குறான், நம்ம முகமா இது இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான் கண்ணாடியில். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்து முடிச்ச உடனே என்னடா டே ஏதோ சொல்லுடா, நீ பாட்டு இருந்தால் எனக்கு என்ன தெரியும், முகம் அவ்வளோ அழகாலாம் ஒன்றும் இல்லை. ஓகே, இங்கே நகர விட மாட்டேங்கிறாங்க. போச்சா ஃபீலிங். ஓகே, மட்டும் இவனை கொஞ்சம் ஊதி தள்ளுவோம். ஊதியாச்சு, அவ்வளோதான். டேய் என்னடா பண்ணுற? இப்போ தான் சொல்கிறேன் அழகாக இருக்கேன்னு. ஐ எம் லுக்கிங் கியூட். இப்போ நீ வந்து சேஃபு. ஓகே, நாளைக்கு உனக்கு பணத்தை கொடுத்துட்றேன், போய் தூங்கு அப்படிங்கிறான். யூ டர்ட்டி ஃபெல்லோ, போய் தூங்க வேண்டியதான். நாளைக்கு மட்டும் பணத்தை கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அவனை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இந்த மக்காமிசி பாட்டில் சொல்லுவாங்களே, நான் முட்டா ஊதியா முட்டா ஊதியா கேட்குறேன். எனக்கு புரியல. என்னங்க லைட் ஆன் ஆக மாட்டேங்க? லைட் ஆன் ஆகிருக்கா? ஓ மை காட். சரி, இப்போ நம்ம வந்து டாப் டு டோரிமான் இங்கே இருக்கானு. டே இதுதாங்க ரொம்ப ஹாரர் சீன் அப்படின்னு வந்து சொல்லிக்கிறானுங்க. ஓகே, நான் ஒன்று மிஸ் பண்ணுறேன், நீ இங்கே வந்து போகிறத. ஓகே, பணத்தை கொடுக்குறது நான் மறந்தே போயிட்டேன். ஓகே, ரூம் கார்னரில் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் வந்து பணம் இருக்குது, நீ வந்து எடுத்துக்கோ. கீப் அவுட் ரூமா? அங்கே தான் ஃபஸ்ட்டு நம்ம போகவே கூடாது. அப்புறம் எதுக்கு அங்கே சொல்கிறான்? அப்ஸ்டேர்ஸ் எங்க இதுதான் நான் புரிஞ்சிச்சுங்க எனக்கு என்ன ஹாரர்னு. ஆத்தாடி இதுதான் ஹாரரா? ஏங்க செம்ம ஹாரர் சீனு, பயங்கர ஹாரராக இருக்கும். அடிச்சு சொல்கிறேன், பயங்கர ஹாரராக இருக்கும் இந்த சீன். பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது? கீப் அவுட் ரூம் இந்த சைடு நம்ம பார்த்தோம்ல. இப்போ வந்து நம்மளுடைய முடிவை நம்ம வந்து மாற்றிப்போம். இந்த சீனுங்க இது என்னது? ஆத்தாடி டேய் என்னடா பண்ணியிருக்கீங்க? போவி ஒன்றும் பண்ண முடியல. ஓகே, கெட் வேலட் ஃப்ரம் லாஸ்ட் ரூம் ஆன் த ஃபஸ்ட் ஃப்ளோர். லாஸ்ட் ரூம் ஆன் ஃபஸ்ட் ஃப்ளோரா? என்ன அந்த ரூமு? பெட்ரூமா? இல்லை பெட்ரூம் இல்லை. ஓகே, இந்த ரூம் தான் நினைக்கிறேன். இல்லை, இங்கே அந்த பூனைக்கா இருக்குது. ஓகே, இங்கே இருக்குது நினச்சேங்க. அது கீபோர்ட் ரூம் நம்ம போல. இன்னும் ஒன்றுமே இல்லை. டேய் ஒன்றுமே கொடுக்க ஏமாத்துறானுங்க. லாஸ்ட் ரூம். ஐயோ டேய் என்ன பண்ண டோரிமானு லாஸ்ட் நைட்டு போட்டு வெறி. ஆனால் இந்த சீன் பயங்கர ஹாரராக இருக்கும். நவ் ஃபயர் த டோரிமானா? டேய் அவனை கொளுத்து சொல்கிறாங்க டோரிமானு. டேய் வராதடா, எனக்கு எப்படி போகணுன்னே தெரில. ஸோ செம்ம பயங்க இதெல்லாம் சொல்லிட்டேன், பயங்கரமாக பயமாக இருக்கும். ஓகே, பேர்ன் டோரிமான். ஓடு நிற்காம ஓடு. கிச்சனுக்கு எதுக்குடா போற லூசு? ஆடா ட்ரை அகெயின். பயப்படாமல் விளாடுவோம். பயந்தாதான் நம்ம தோற்று போவோம். பயந்தாதான் தோற்று போவோம் என்ற பழமொழியை நான் அடிக்கடி கூறுகிறேன். டாய்லெட். ஓகேங்க, இப்போ நான் புரிஞ்சிச்சுங்க. நம்ம யூட்டன் அடிச்சு போனோம், எனக்கு புரிஞ்சிச்சு. நேராக போனால் டாய்லெட்டு, யூட்டன் போனால் அப்ஸ்டேர் போயிட்டு ப்ளேஸ் பண்ணிட்டோன்னா கேம் ஓவர். வி ஆர் த வின்னர் ஆஃப் த மேட்ச் ஆஃப் த ரவுண்ட் ஆஃப் த வேர்ல்டு. எப்படி வரான் பாருங்களேன், ஏதோ கால் சுழுக்கு பிடிச்சிட்ட மாதிரி வரான்.
கொஞ்சம் ஒரு நிமிஷம் நின்னா கூட அவன் நம்மள வந்து பிடிச்சிடுறான். என்னடா இங்கேருந்து வர ஓடப்போ என்ன பார்த்துங்க பண்ணுற ஆட்டத்தை. Oh my god, what's severely happening? What is this? Doraemon coming vigorously for killing me. So what I want to do is to protect the law from the garden of the world of the nation. ஓகே, அதே மாதிரி பண்ண போகிறோம். போடா போடா போடா. கீப் அவுட் ரூமுக்கு தான் இப்போ நான் போகணும்னு நினைக்கிறேன். அங்கே தான் போகணும். ஓகே ஃபாஸ்ட்டாக போ. ஓகே சேஸ் பண்ணிகிட்டே இருக்கான். இந்த வர மாட்டேன்னு நினைக்கிறேன். வரலங்க, வர போபிடி ஓத்தோடி ஜஸ்ட் மிஸ்ஸு. இப்போ நம்ம என்ன வந்து கீழே போயிட்டு அவனை டிஸ்ட்ராக்ட் பண்ணி விட்டு வர வேண்டியதான். ஓடு டோரிமானு போடி. இவன் செம்ம ஜஸ்ட்டுங்க. பார்த்துருந்தாலும் அவ்வளோதான், பிடிச்சிருப்பான் ஒரே அமுக்கா. ஓடு பெட்ரூம் போய் பிளேஸ் பண்ணுறா. டே எங்கடா போறீங்க? ஓ, இங்கே போகணுமா? ஓகே போ. யூ கேன் டூ இட் எம்டிஜி, யூ கேன் டூ இட். போடு, பிளேஸ் பண்ணு ப்ளீஸ். போடா. எங்க ஜஸ்ட் மிஸ் ஃபயர் பண்ணியாச்சு. ஓத்தோடி டோரிமானு. ஓ, என் ஹார்ட் பீட்டு செம்மையாக ரைஸ் ஆச்சு. அவ்வளோதான். இந்த கேம் பிளே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் லைக்ஸாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ தாங்க இந்த கேம் பிளே வீடியோ. பயங்கரமாக ஹாரர். எனக்கு சத்தியமாக சொல்கிறேன், இந்த பாக்கெட் இருக்குது, பயங்கரமாக ஹார்ட் அட்டாக் சொல்கிறேன், வேறு லெவல். ஸோ இந்த கேம் பிளே பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலை மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகேங்க, அடுத்து என்ன கேம் போடுறதா இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு கமெண்ட்டே நீங்கள் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ அதனால் நான் ரொம்ப டென்ஷனாக இருக்கேன். ஸோ ஓகே, இதோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரம் எம்டிஜி. பாய்.